சார் என் பேர் ஹரிஹரன் சார். நான் வந்து பாண்டிச்சேரியில் லா படிச்சுட்டு இருக்கேன். இப்போ இன்டர்ன்ஷிப்புக்காக நான் இங்கே வந்திருக்கேன். பாண்டிச்சேரி நம்ம தஞ்சாவூர் கோர்ட்டில் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே காலைல பெட்ரோல் போடுறதுக்கு வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஒரு லேடி வந்து இவங்க தான் வந்திருக்காங்க. இவங்க தான் எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணியம். லேடி வந்து பெட்ரோல் போடுறதுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பெட்ரோலுக்கு க்யூவில் வர சொல்லியிருக்காங்க. க்யூவில் வர சொல்லியிருந்தால் அது அந்த மாதிரி சொல்லியிருந்தால் பிரச்சனையே கிடையாது, யாருக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களை வந்து ஒரு ரூடாக வந்து என்னமோ வந்து நீ இப்படி தான் வரணும், வர முடியலன்னா போ கிளம்பு, இங்கே தான் பெட்ரோல் போடுறது அப்படி தான் பேசுகிறாங்க. மரியாதை இல்லாமல் வந்து பேசக்கூடாது. யாரையும் வந்து மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு அவங்க வந்து ரைட்ஸ் கிடையாது. இங்கே வேலை தான் பார்க்குறாங்க. ஓனரே அது பேசக்கூடாது. இவங்க வந்து பேசிக்கிட்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணாங்கன்னா இவர் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. நான் வந்து கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தேன். நான் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். இப்போ நேராக வந்தப்போ பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த லேடி வந்து அவங்க ஹஸ்பண்டுன்னு தான் சொன்னாங்க. அவரை யாரையோ கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க. அவர் வந்து நாங்கள் வரதுக்கு முன்னாடியே விட்டு வந்து நான் உன்னை வெட்டிடுவேன், உன்னை அடித்து இங்கேயே புதைச்சிடுவேன் அப்படி இப்படிலாம் பேசியிருக்காரு. அது என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பேசியிருக்காங்கிறது உண்மை. பேசினதுக்கு நாங்கள் வந்து கேட்கும் போது இவர் சொன்னார் இந்த மாதிரி அடிச்சிடுவேன், வெட்டிடுவேன், இங்கே புதைச்சிடுவேன்னு. என் அப்பா சார், நான் எங்கள் அப்பாவை பேசுகிறாங்கன்னா நான் அவனை கேட்க தான் செய்வேன். நான் அப்போ போய் அவனை கையை நீட்டும் போது அவன் என்ன பண்ணிட்டான், நவுந்துட்டு இங்கே இடுப்பில் வச்சுருந்தான் சார். டூலை பிடுங்கி என் முதுகில் வெட்டியிருக்கான். டூல் வச்சுருந்தான், வாள் வச்சுருந்தான். இவ்வளோ பெரிய டபுள் ஃபீட் வாள் வச்சுருந்தான். இவ்வளோ பெரிய வாள் வச்சுருந்தான். ஓகேங்களா? அந்த வாழை வச்சு என் முதுகில் இங்கே வச்சிருக்கான். இவ்வளோ பசி வெட்டியிருக்கான். இன்னும் கொஞ்சம் தான் மண்டையில் வெட்டியிருப்பாங்க. மண்டையில் வெட்ட வேண்டியது எல்லாருமே தடுக்க போகிறதுனால எல்லாருமே இது பண்ண கல்லெல்லாம் எடுத்து நாங்கள் அடிக்க விடுறோம். நான் குனியிலனா என் மண்டையில் விழுந்துருக்கோம். இந்த பங்க் எனக்கு இருக்கக்கூடாது சார். இந்த பங்க்கு மேலே நான் கேஸ் போடுவேன். நான் ஒரு ஓனர் இன்னும் 5 நிமிஷத்தில் இங்கே வரணும். யாராக இருந்தாலும் இங்கே வரணும். நான் தான் பெட்ரோல் போட வந்தேன். வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ரோட்லேருந்து இப்படி கட்டாயி இங்கே வந்தேன். வந்து இங்கே நிற்கும் போது அந்த அம்மா வந்து ரூடாக பேசினாங்க. ஏமா காலமுறை ஹார்ஷாக பேசுகிறீங்க என்ன? அந்த பெட்ரோல் போடுற அம்மா. நான் சொன்னேன் இப்போ உங்களுக்கு எங்கே கஸ்டமரே பின்னாடி நிற்கிறவங்களே யாரும் எதுவும் சொல்ல, நீ ஏன் இது மாதிரி பேசுகிறீங்க என்ன? நீ என்ன வா போன்னு பேசி என்ன மரியாதை இல்லாமல் பேசினாங்க. சிங்கிளாக பேசும்போது நாங்கள் வந்து கோவப்படாமல் இது பண்ணி கேட்குறோம். அதுக்குள்ளே ஃபோன் பண்ணாங்க. மேனேஜர்கிட்ட போய் சொல்கிறோம். மேனேஜர் ரெஸ்பான்ஸ் தரல. இங்கே வேலை செய்கிற ஆள் ஒருத்தர் மட்டும் தான் ரெஸ்பான்ஸாக பேசினார். அவர் சொன்னாலும் பெட்ரோல் போட்டார். அவர் போட்ட பெட்ரோலை எடுத்துகிட்டு நான் வண்டியை நவுத்தி அந்தாண்ட போகிறதுக்குள்ளே பின்னாடியே ஒருத்தன் வந்தவன் டூ வீலர் நிறுத்தி அடிக்கிறதுக்கு வந்தான். அடிக்க வந்தோன்னே நான் பசங்களுக்கு ஃபோன் பண்ணால் பசங்க வந்துட்டாங்க. கிரவுண்ட்லேருந்து விளையாடிட்டு இருந்த பசங்க வந்து கிரவுண்டில் வந்து எல்லாம் நிற்கிறவங்க டக்குனு இடுப்புலேருந்து ஒரு பெரிய வாள் ஒன்று எடுத்து என் பையன் நின்றுட்டு இருக்கான். பையனை ஓங்கி முதுகில் வெட்டிட்டான். பாக்கியெல்லாம் அங்கேருந்து இருக்கிற கல்லை எடுத்து அடிக்க போனோன்னா ஓடி போயிட்டானுங்க. 2 பேர் வண்டியில் ஓட்டான். இதுக்கெல்லாம் அந்த பங்கில் இருக்க சிசிடிவி எல்லாமே இருக்குது. இது எப்படியாவது நியாயம் வேணும். அட்வொகேட் படிக்கிற பையனை இப்படி வெட்டியிருக்காங்க. ஒரு நியாயம் கேட்டோம்னாக்கா பங்கெல்லாம் இப்படி பண்ணாக்கா ரவுடியா என்னை வந்து ரவுடியா ஒழுங்கு வந்து ரொம்ப சீர்கேட்டு கிடக்கு. படு கேவலமான சட்டம் ஒழுங்குது. என் பேர் பாலாஜி. நான் தஞ்சாவூரில் இருக்கேன். மேலே தான் என் வீடு.